ராமராமா சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 23ஆம் தேதி தசமி திதி கார்த்தால 11 மணி 27 நிமிஷம் வரை, பின்பு ஏகாதசி திதி. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் மதியம் 3 மணி 10 நிமிஷம் வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். துருவ யோக, பத்ராகரணம். ராகு காலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. சங்கை வைத்து பூஜை செய்வதன் அர்த்தம் என்ன? அதாவது சங்க பூஜா அப்படின்னு ஒன்று. பூஜையில் நாம் எந்த பூஜை பண்ணாலும், மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணாலும் அல்லது சிவ பூஜை பண்ணாலும் அதுக்கு அங்கமாக சில பூஜைகள்லாம் பண்ணணும். அதாவது பீட பூஜா அப்படின்னு, முதல்ல ஆசனத்துக்கு பூஜை பீட பூஜை, அப்புறம் கண்டா பூஜா அப்படின்னு மணி அடிக்கிறோமே அந்த மணிக்கு பூஜை, அப்புறம் சங்க பூஜா அப்படின்னு சங்கத்துக்கு பூஜை பண்ணணும். பாஞ்சஜன்யாய வித்மஹே பாவமானாய தீமஹி தன்ன சங்க பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி சங்கத்தில் சங்கராஜனை தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஷோடசோபச்சார பூஜைகள் பண்ணணும். பூஜை பண்ணி அந்த சங்க தீர்த்தம் அதில் மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை சேர்த்து அந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் அதை அபிஷேகம் பண்ணுறது. அபிஷேகம் முடிஞ்சு கடைசியில் அந்த சங்க தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுறது. இந்த சங்க தீர்த்தத்தை எடுத்து பரமேஸ்வரனுடைய சிரசில் இப்படி சுற்றி அந்த தீர்த்தத்தை விட்டால் பெரிய ரொம்ப மகாபுண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மிச்சம் இருக்கிற ஜலத்தை எடுத்து நாம் புரோக்ஷிச்சுண்டு பக்தர்களுக்கு எல்லாருக்கும் புரோக்ஷிக்கிறது. இன்றைய தினமும் கேரளாலாம் போனால் சங்க தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணுவா பூஜை முடிஞ்சு. இது ரொம்ப நமக்கு பலனை கொடுக்கும், பாபங்கள்லாம் போக்கடிக்கும். சங்கம் அப்படிங்கிறதே வேதஸ்வரூபம். பாஞ்சஜன்யம்னு பகவான் நாராயணனுடைய ஆயுதத்தில் இருக்கக்கூடியதான அந்த பாஞ்சஜன்யம் சங்கம் இருக்கே, 4 வேதஸ்வரூபம் அது. அதனால தான் பகவான் எந்த அவதாரம் பண்ணாலும் சங்கத்தோட அவதாரம் பண்ணுவார், வேதத்தோட தான் அவதாரம் பண்ணுறது. அதனால சங்கத்தோட தான் அவதாரம் பண்ணுவார் பகவான். துருவசுவாமியை கூட பகவான் அவதாரம் பண்ணி துருவச்சரித்திரத்தில் துருவனுக்கு காட்சி கொடுக்கறச்ச சங்கத்தோட அவதாரம் பண்ணார். சங்கத்தை எடுத்து அவனுடைய கபோலத்தில், அதாவது அவனுடைய தாடையில தடவினார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதங்கள்லாம் சொல்றது. அப்படி இந்த சங்கம்ங்கிறது வேத ஸ்வரூபமாக இருக்கு. வேதமயேன கம்புனா அப்படிங்கிறார். கம்பு அப்படின்னா சங்கத்துக்கு பேரு. வேதமயேன கம்புனா, சந்தோமயேன கம்புனா அப்படின்றது. சந்தஸ்ன்னா வேதம். அப்படி வேதஸ்வரூபமாக இருக்கு இந்த சங்கம். ராமராமா.